டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். போகிற போக்க பார்த்தா அதிமுக கதையே இல்லாமல் போயிடும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இங்கே ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் இங்கே அதிமுகவே ஒரு புரட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து எல்லாரும் அதிமுகவிலேருந்து விலக போகிறாங்க அப்படின்னு இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதனிடையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில். தன்னுடைய ஆதரவாளர்களாக கூப்பிட்டு என்ன பண்ணார், ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் யாருக்குமே அனுமதி இல்லை, செய்தியாளர்களுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது கூட பல சர்ச்சைகள் இருந்துச்சு. ஏன்னா கொடி கம்பம் வைக்கலை, ஒரு போஸ்டர் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு என்ன ஒரு அவசியம், அதுவும் ரகசியமாகவே இந்த கூட்டத்தை நடத்தணும்னு என்ன ஒரு அவசியம் அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் ஒரு சர்ச்சையான ஒரு கேள்வி எழும்புச்சு. ஒருவேளை இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாரா எஸ்பி வேலுமணி அப்படின்னு கூட சர்ச்சைகள் எழும்புச்சு. ஆனால் இருந்தாலும் இரண்டு தரப்புலேருந்தும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அப்படின்றத இங்கே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதனிடையில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாகி இப்போ போயின்னு இருக்கு. என்னென்னா, அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயத்தை பற்றி இவங்க ஆலோசனை பண்ணாங்க அப்படின்றது. அதில் எஸ்பி வேலுமணி ரொம்ப அதீத கோபப்பட்டு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. என்னென்னா, நான் எதுக்கு இந்த பொறுப்பு எடுத்துக்கணும், துணை பொதுச் செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. ஆனால் இந்த பதவியை நான் ஏற்றுக்கிட்டேன்னா என்ன 4 பேர் மதிப்பாங்களா? ஏன்னா என்னை நம்பி வந்திருக்கிறாங்க. மாவட்ட செயலாளருக்கு யாருக்குமே பதவி கொடுக்கல. விஜயபாஸ்கருக்கு கொடுக்கல, சிவி சண்முகத்துக்கு கொடுக்கல, அதே போல் தங்கமணிக்கு கொடுக்கல, வேலுமணிக்கு கொடுக்கல, நத்த விஸ்வநாதன் கூட யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு அந்த கட்சியை வளர்த்தாங்க, அவங்க எந்த அளவுக்கு அந்த அதிகாரமிக்க தலைவராக இருந்தாங்க. இன்றைக்கி 19 ஒரு போஸ்டிங்கை கொடுத்துட்டா எல்லாத்தையும் நம்ம இழிச்சிக்கிட்டு ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டுறாங்கன்றதுனால எஸ்பி வேலுமணியும் இந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறார். ஸோ என் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னா இந்த போஸ்டிங்கை நான் மனப்பூர்வமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் என்ன அதிமுகவிலேருந்து இருக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அதிமுகவில் தான் இருக்கிறேன், அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் இங்கே நகர்வுகள் இருக்குல்ல, அதாவது எஸ்பி வேலுமணி பேசுகிற பேச்சுகள், அதுக்கப்புறம் ஒரு பட செயல்பாடுகள் இப்படின்றத ஒரு நகர்வுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இல்லாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் இன்றைக்கி நிலவுறதை இங்கே நம்ம பார்ப்போம். இதில் இன்னொரு கருத்து முன்வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பொறுப்பு கொடுத்து சைன் போட்டதை விட பல பொறுப்புகளை பறித்து சைன் போட்டது தான் அதிகம் அப்படின்ற மாதிரி கூட இங்கே கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் தாவேக்கா அதிமுக அழிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அதிமுகவுக்கு மாற்று அப்படின்ற போது தாவேக்கா அப்படின்னு தான் இங்கே பேசிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது அதிமுகவின் 2.0 வெர்ஷன் தாவேக்கா அப்படின்னு கூட இங்கே நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தாவேக்கா அதிமுகவை என்ன பண்ணுது, கபலீகரம் பண்ணி தாம் பக்கம் இழுத்துக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ராஜினாமா பண்ணுறவங்க எல்லாருமே எங்கே போய் ஐக்கியமாக வராங்கன்றீங்க. இப்போது நீங்கள் அதிமுகவுக்கு தாய்க்கழகமாக எதுவாக இருக்குது, திமுக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுக பக்கம் போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐக்கியமாகறாங்க. ஸோ அதுக்கு மாற்று போகிறாங்களா? கிடையாது. ஆட்சியில் இருக்கிற தாவேக்கா பக்கம் தான் போகிறாங்க. ஏன் தாவேக்கா பக்கம் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா தாவேக்காவுக்கு போனால் பவரில் இருந்துடலாம். இந்த பவரை வச்சுக்கிட்டு மாவட்டத்தில் ஒரு பவர்ஃபுல் லீடராக நம்ம வளம் வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் தாவேக்காவுக்கு போகிறாங்க. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்களே, மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி போகிறீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் யோசித்து அவங்க செயல்படுறாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஆனால் தாவேக்கா இங்கே பயங்கரமாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதிரடியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமாக இறங்கி கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிறாங்க. என்னென்னா, இப்போது தாவேக்காவுக்கு ஒரு பெரும்பான்மை வேணும் அப்படின்னா அவங்களுக்கு 118 சீட்டு வேணும். ஆனால் எங்களுடைய இலக்கு 118லாம் கிடையாது, 127 அப்படின்ற ஒரு இலக்கோடு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்போது சட்டமன்றத்தில் தாவேக்காவுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 சீட்டு தான். இப்போ இவங்களுக்கு இன்னொன்று 11 சீட்டு தேவைப்படுது. இந்த 11 சீட்டை இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 118 மெஜாரிட்டி அப்படின்றதுல தாவேக்கா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள்
நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறேன், வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன், கூட்டணியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன், கூட்டணியில் ஆதரவு தெரிவிக்கிறேன்ற பேரில் எதுக்கத்தாலும் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கீங்க. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் தாவேக்கா இங்கே விரும்புது. ஸோ இதனால் தாவேக்கா என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதிமுகவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேச இது வரைக்கும் 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது இன்னும் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த 20 தொகுதியில் தாவேக்கா நின்று அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 சீட்டு 15 சீட்டு 17 சீட்டு நம்ம வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நகர்வுகளை நகர்த்துறாங்க. ஸோ இப்போ இந்த 20 சீட்டை எங்கேருந்து நம்ம இது பண்ணணும்? ஏன்னா நீங்கள் வந்து திமுகவிலேருந்து ராஜினாமா பண்ண மாட்டாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவும் ராஜினாமா பண்ண விட்டாங்க. ஸோ இங்கே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணலாம். திமுக வந்து அதிமுகவை ஆட்சி அமைக்கிறதுக்கு கோரிச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி இங்கே அதிமுக இது பண்ணாங்க. அது எப்படிங்க இவங்க 2 பேரும் ஒன்று சேரலாம்? எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் திமுகவை எதிர்ப்பு நிலையில தான் வச்சு பார்த்தாங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரையுமே தாம் பக்கம் எழுதுறாங்க. நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், அதே தொகுதியில் நிற்க வச்சு நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், நானே வரேன் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு வைகோ கிட்ட எப்படி விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரோ அதே உத்தரவாதத்தை இவங்க கிட்ட கொடுத்துருக்க மாட்டாருன்னு நான் நிச்சயம். ஸோ இது வந்து பல விதத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது, கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இது ஒட்டு மொத்தத்தில் இப்போ எஸ்பி வேலுமணி அடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வீரமணி, இது மாத்திரம் இல்லாமல் எஸ்பி வேலுமணி கிட்டேயே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ இதில் பல உள்ளடி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, டீலிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இங்கே வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் திடுதிடுப்புன்னு ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு சி விஜயபாஸ்கர் அவர்களாகட்டும், அதே போல் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களாகட்டும், ஒரு பெரும் படை திரளோட தாவேக்காவில் இணைகிறதுக்கான ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 600 பஸ்ஸு 200 காரு கிட்ட வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவ்வளோ அதிமுக தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிகள், மாவட்ட செயலாளர்கள் இப்படி அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கிட்ட தாவேக்காவில் இணையிறதுக்கு தயாராகிட்டு வராங்க அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த நிகழ்வை ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாக சி விஜயபாஸ்கர் அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் 2 பேரும் இணைந்து இந்த தாவேக்கா இணைப்பு விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு இங்கே ஆவலோடு இருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதனிடையில் விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திடீர்னு கரூரில் போயிட்டு இந்த 41 பேர் உயிரிழந்தாங்களே அவங்கள போய் சந்திக்கிறேன் அப்படின்லாம் செய்திகள் வந்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா இங்கே மெஜாரிட்டியில் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மெஜாரிட்டியை வின் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், இடைத்தேர்தலை சந்திக்கணும். ஏன்னா இப்போ 118க்கு அவங்களுக்கு 11 சீட்டு தான் தேவைப்படுது. ஆனால் அவங்களுக்கு 11 இலக்கு கிடையாது, 127 தான் இலக்கு. இந்த 127ல் தனி மெஜாரிட்டியாக நாங்கள் போய் உட்காரோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு இடையூறும் கிடையாது, யார் எங்களை எதுவுமே கேட்க முடியாது. நாங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்வோம், இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவோம். இதை செய்யுங்க, இதை மாற்றுங்க, அதை செய்யுங்க, இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எங்களை கேள்வி கேட்க முடியாது, யாரும் நிர்பந்திக்க முடியாது. ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டில் தாவேக்கா இருக்கிறதுனால இன்னைக்கு அதிமுகவை அபகரிச்சுட்டா, அதிமுகவின் எம்எல்ஏக்களை நம்ம அபகரிச்சுட்டோம்னா இங்கே ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஆரோடலாம் நிப்பாட்டாது. 10, 20, 30 அப்படின்ற போகிறதுக்கு ரேஞ்சுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுகவுடைய பலம் 47 இருந்தது, இதில் 6 போயிடுச்சு, 41 இப்போது பலம் குறைஞ்சிருக்குது அப்படின்றதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படியே போயிருந்தா அதிமுகவை ஈஸியாக காலி பண்ணிடலாம் அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.